சார் தாஜ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ இப்போ என்னென்னா மிஸ் ஹேண்ட்லிங் பேக்கேஜ். இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க. ஸோ உங்கள் பேக்கேஜ் ஒரு 4 பேக்கேஜ் போட்டிருக்கீங்க. 4 பேக்கேஜில் 2 பேக்கேஜ் தான் வந்திருக்கும், 2 பேக்கேஜ் மிஸ் ஆகிட்டுருக்கும். மிஸ் ஆகிடுது அப்படின்னா அந்த 2 பேக்கேஜை லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் தான் உங்கள்கிட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, ஜுவல்ஸு, உங்களுக்கு முக்கியமான ஐட்டம் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே இருக்கும் அதில். அது வராமல் இருக்கும். அப்படி வரும்போது இங்கே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் நாங்கள் வரும்போது வேணால் நாங்கள் அதை பார்த்துக்குறோம், நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போங்க அப்படின்வாங்க. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே அதுக்கு வேண்டியான வேலையை எடுத்து அது எந்த இடத்துல இருக்குது என்ன இருக்குதுன்னு அப்டேட் பண்ணி அது உடனே சம்டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளைட்டு வரும்போது இந்த பேக்கேஜ் எடுத்து தான் அடுத்த ஃப்ளைட்டை கனெக்டிங் பண்ணுவோம். அப்படி கனெக்டட் ஃப்ளைட்டுக்கு அவர் கணக்கில் இருக்கும்போது கூட நாங்கள் எங்களால் முடிகிற வரைக்கும் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு அதை ஏற்பாடு பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம். இது மிஸ் ஹேண்ட்லிங் பேக்கேஜுக்கு. அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம். நான் வாட்ஸ்அப்பில் கனெக்ட்லேயே இருப்பேன் எவ்ரி மினிட்டு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே என்னுடைய மெசேஜ் அப்டேட் பண்ணுவேன். அதாவது பேக்கேஜ் எங்கே இருக்குது, எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த பேக்கேஜ் எடுக்கல, நீங்கள் ஊருக்கு அர்ஜென்ட்டாக போய் ஆகணுன்னா அந்த பேக்கேஜை உங்களுக்கு டோர் டெலிவரியே உங்களுடைய ஊரில் எந்த வில்லேஜ் எந்த கிராமத்தில் இருக்கோ அங்கேயே கொண்டாந்து கொடுக்கறதுக்கு எங்களுடைய சர்வீஸ் ரெடியாக இருக்குது. தாஜ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்.